மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 31 சில வார்த்தைகளை படிக்கலாம். எல்லாம் சேர்ந்து என் கூட படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க கவலைப்படாதீங்க. ஆமேன் சொல்லுங்களேன். கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியுமா? ஏன்னா இந்த சமூகம் கவலைப்படுகிறது. எதற்காக? உண்பதற்காகவும் உடுப்பதற்காகவும். கவலைப்படாத என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? உனக்கான அத்தாட்சி நான், உனக்கான உரிமையாளர் நான், உன்னை எங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று நம்மளை அவர் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார், தன்வசப்படுத்த ஆரம்பித்து விட்டார். நான் உனக்குரியவன் என்று இயேசுவே சொல்லுகிறார். கவலைப்படாதே. 32, 33 சேர்ந்து போடுங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உலகத்தானுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. உலகத்தானுக்கு கடவுளுக்கு ஒரு அளவே இல்லை. பல விதங்களில் உலகத்தான் ஆடுகிறான். அஞ்ஞானிகள், இயேசு இல்லாதவன், கடவுள் இல்லாதவன், இவைகளெல்லாம் நாடி தேடுகிறான். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி உங்களுக்கு என்ன வேணும் என்பதை உங்க பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க இப்போ எத்தனை பேர் கவலையோடு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. எவ்வளோ பேர் பாரத்தோடு வந்திருக்கீங்க. பிள்ளைய கரை சேர்க்கணும், குடும்பம் சரியில்லை, சம்பாரித்து கையில் கொடுத்த புருஷன் பணத்தை கொடுக்கறதில்ல, எல்லாம் தாறுமாறாக போய்கிட்டு இருக்குதுங்கிற கவலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ என்ன செய்யணும்? 3ஆம் மாதம் 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. கொடுக்கப்படும். பரமபிதா அறிந்திருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். ஒரு கையை உயர்த்தி அல்லேலூயா. இது நல்ல வாக்கு தத்தமா இல்லையா? இது நல்ல வாக்கு தத்தமா இல்லையா? இது நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா இல்லையா? இந்த வார்த்தை நம்ம சிந்தையை விட்டு போயிடலாமா? ஒரு சமநிலை, இயேசுவை அறிந்தவனுக்கு இந்த வாக்கு தத்தம் மனசுல இருக்கணும். நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு, ஒரே பயமா இருக்கு, ஏசப்பா தான் எனக்கு பண்ணணும், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை பலமுறை படித்தும் கேட்டும் உனக்கு மறுபடியும் குழப்பம் வருகிறது, மறுபடியும் பயம் வருகிறது. கர்த்தர் சொல்றார், கொடுக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கவலைப்படாதே, அறிந்திருக்கிறேன் உன்னை. 31ஆம் வசனத்துல கவலைப்படாதே, 32ஆம் வசனத்துல உன்னை அறிந்திருக்கிறேன், 33ஆம் வசனத்துல உனக்கு கொடுக்கப்படும். இந்த கண்டென்ட், இந்த தலைப்பு, இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தம் நம் ரத்தத்தோடு கலந்து விட வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இதுக்கு மிஞ்சி யார் பிரசங்கம் பண்ணினாலும் சரி, இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா யார் பேசினாலும் உன் இருதயம் அதை உள்வாங்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சில வேளையில் சில விஷயத்தை அப்டேட் பண்ணோம்னா கம்ப்யூட்டர் எடுத்துக்காதும்மா, அது எடுத்துக்க மாட்டேங்குதுங்க அப்படிம்பா. அப்போ சிஸ்டம், அறிவில்லாத சிஸ்டம், ஆத்துமா இல்லாத சிஸ்டம் மாற்றி எதையாச்சும் சொல்லுனா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, பைபிள் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, நமக்கு ஏன் இந்த எண்ணங்கள் வருவதில்லை? வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. கவலைப்படாத, உன்னை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார், உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா? எல்லாம் எத்தனை பேர் என் கூட ஆமாங்கிறீங்க? கவலைப்படாதன்னு சொன்னவர் அப்படியே பாதியில விட்டுருவார்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சீஷர்களாம் நினைச்சான் படகு கவிழ்ந்துருன்னு சொல்லி. இயேசு ஒருத்தர் உள்ள உறங்கிக்கிட்டே இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருக்கு தெரியும், இந்த கப்பலை அக்கறையில கொண்டு சேர்ப்பது என்னுடைய கடமை என்று கர்த்தருக்கு தெரியும். இதுதான் விசுவாச பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஸ்ட்ராங். 2வது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் என்ன? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை டக்குன்னு படிக்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல். அப்ப கர்த்தர் பிளஸ் பண்ணிடுவார் நம்மள. என்ன கவனிங்க, கர்த்தர் நம்மள பிளஸ் பண்ணிடுவார். திரும்ப எல்லாரும் சொல்லுங்களேன்.
திரும்ப எல்லாரும் சொல்லுங்க பார்க்கும். அட பாதி பேர் சொல்ல மாட்டேன். கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணிடுவார். பைபிள்ல பாருங்க, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் கர்த்தர் வாக்கு பண்ணினதை செய்வார், கொடுப்பார், உங்களையும் என்னையும் லிஃப்ட் பண்ணுவார். ஆனால் சிந்தை எப்படி மாறிடக்கூடாதான்? இருமாப்பாயிடக்கூடாது. எல்லாம் இருமாப்புன்னு சொல்லுங்க பார்க்கும். இப்பவே நீங்க தாழ்மைப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வானத்தை கர்த்தர் திறக்க ஆரம்பிப்பார். உங்களை கர்த்தர் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, என் பிள்ளைகிட்ட கோடி கொடுத்தாலும் இதே மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு உங்க மனநிலையை கர்த்தர் பார்த்துட்டாருன்னா போதும், உங்களை நம்ப ஆரம்பித்து விடுவார் கர்த்தர். இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். எல்லாம் சேர்ந்து படிங்க. நிலையற்ற ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்பது நிலையானது அல்ல. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். ஐஸ்வர்யம் என்பது நிலையானது அல்ல. எதுவும் நிலையானது அல்ல. அந்த ஐஸ்வர்யம் மாறும், கைக்கு கை மாறும். ஐஸ்வர்யம் நிலையானதல்ல. அது மேல் நம்பிக்கை வையாமல் நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வை. இந்த வார்த்தையை கடைசி வசனம் அண்டர்லைன் பண்ணிங்க பார்க்கலாம். நாம் அனுபவிப்பதற்கு, எல்லாம் சொல்லுங்களேன், நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஆமேன் சொல்லுங்களேன். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் தருகிறவர் என்று சொல்றார் பாருங்களேன். சகல விதமான நன்மைகளையும் அனுபவிப்பதற்கு நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். பைபிள் சொல்லுகிறது கொடுக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். திரும்ப சொல்லுங்க, கொடுக்கிற தேவன். அப்போ பைபிள் கொடுக்கிற தேவனா இல்லையா? ஜீசஸ் கொடுக்கிற தேவனா இல்லையா? இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படி என்றால் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்களேன். திரும்ப சொல்லுங்க, சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். கொடுக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தமா இல்லையா? இது ஐஸ்வர்யமா இல்லையா? இது ஆசீர்வாதமா இல்லையா? இது தேவன் நமக்கு கொடுக்கிற சிந்தை. இப்போ இந்த சிந்தையை விட்டு நம்ம மாறிடக்கூடாது. சிந்தை மாறிவிட்டால் ஜெபம் மாறிவிடும். சிந்தை மாறிவிட்டால் பேச்சு மாறிவிடும். சிந்தையில் இருக்கணும், நான் இந்த பூமியில் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆனால் இருமாப்படைஞ்சிடக்கூடாது. அதுதான். ஆனால் அந்த பொருளாதாரத்தை மேலே உன் கண்ணு வந்துடக்கூடாது. உயிரை கொடுத்து பொருளாதாரத்தை காப்பாற்றாத, உயிரை காப்பாற்று. பொருளாதாரம் என்பது கர்த்தர் கொடுப்பது, சம்பூர்ணம் என்பது கர்த்தர் கொடுப்பது. முதல்ல சொன்ன, நீ கவலைப்படாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, உனக்கு கொடுக்கப்படும். அதே வார்த்தை இங்கேயும் வருது, கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். திரும்ப சொல்லுங்க, கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். திரும்ப சொல்லுங்க. மூன்றாவது ஒரு வாக்கு தத்துவம் சொல்ற பாருங்க. உபாகம் புஸ்தகம் 28:8 கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். உபாகம் 28:8 படிக்கலாம். அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம். கர்த்தர், எல்லாம் சேர்ந்து படிங்க. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். திரும்ப சொல்லுங்க, உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கட்டளையிடுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் கையை பிடிச்ச, உனக்கு வேலை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிளஸ்ஸிங்கை பாருங்க. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தம்மால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை பாருங்க. கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளை கவனிங்கள். ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய வாக்கு. ஆசீர்வாதம் என்பது தன் பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவருடைய மனசு. அதுதான், இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். ஒன்று, இது தேவனுடைய திட்டம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய திட்டம். திரும்ப சொல்லுங்களேன். ஐஸ்வர்யம் என்பதும் ஆசீர்வாதம் என்பதும் கையிட்டு செய்கிற வேலை என்பதும்
வேலையினால் ஒரு பலன் என்பதும் தேவனுடைய திட்டம். இது இந்த மனநிலையிலேருந்து நீங்கள் ஒரு நாளும் மாறிடாதீங்க. என் அடுத்த வசனத்தை கவனிங்க. இவைகளெல்லாம் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை கையில் எடுத்து வேகமாய் படிக்கலாம், எழுதி கொள்ளலாம். எழுதியிருக்கிறபடி எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, சொல்லுங்க, அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்களேன். அன்பு என்பது என்ன? உன்னை தான் நம்பியிருக்கிறேன், உன்னை தான் சார்ந்திருக்கிறேன். அன்பு என்பது என்ன? என் வாழ்க்கையின் முதலிடம் நீர்தான். அன்பு என்பது என்ன? முதலும் முடிவும் நீர்தான். உன்னை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வு, ஒரு சிந்தை. கர்த்தர் சொல்றாரு, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எல்லாரையும் அவர் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த பிளெஸிங்கை கர்த்தர் யாருக்கு பிரசன்டேஷன் பண்ணுவார் அப்படின்னா, தம்மில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு. என்ன கவனிங்க, அன்பு ட்ராக் மாறுது அப்படின்னா பிளெஸிங் குறைஞ்சிரும். அன்பு ட்ராக் மாறுதுன்னா பிளெஸிங் குறைஞ்சிரும். நீங்க மனுஷர்களை நேசிக்கிறீங்க, உங்களை சுரண்டி சாப்பிட்ற மக்களா, உங்களை கொடுத்து லிஃப்ட் பண்ற மக்களா அப்படின்னு பாருங்க. இந்த 2 மாதிரி மக்கள் இருப்பாங்க. இந்த பூமியில் நம்ம எல்லாரும் அன்பா தானே இருக்கிறோம். யாரோ ஒருத்தரோட அன்பா இருக்கிறோம். கணவனோட அன்பா இருக்கிறோம், மனைவியோட அன்பா இருக்கிறோம், பிள்ளைகளோட அன்பா இருக்கிறோம், உறவுகளோட, சமூகத்தோட, எல்லாரோடையும் அன்பா இருக்கிறோம். இந்த அன்பினுடைய வரமுறையை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதான் சமநிலை கிறிஸ்துவனுடைய அடையாளம், சமநிலை கிறிஸ்துவனுடைய மனநிலை. இந்த அன்பு நம்ம கிட்ட சுரண்டி சாப்பிடுதா, இல்லை இந்த அன்பு நம்மளை கை தூக்கி விடுதா? அப்படின்னா ரொம்ப நாளைக்கு யார்கிட்ட நம்ம சுரண்டி சாப்பிட முடியாது, ரொம்ப நாளைக்கு யார் நம்மளை கை தூக்கி விட முடியாது. ஒருவர் தான் வாக்கு பண்ணியிருக்கிறார், என்னில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற திட்டத்தை என் ஜனங்கள் கண்டதில்லை, என் ஜனங்கள் காதுகளில் கேட்டதில்லை, இருதயத்தில் அது தோன்றியதும் இல்லை. அந்த ஆழத்தை அறிந்து வைத்திருக்கிறவர் நான் ஒருவர் தான். உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க இன்னைக்கு இந்த நிலையில உட்கார்ந்து இருக்கீங்க. உங்க வீட்டு நிலை உங்களுக்கு தெரியும், உங்க குடும்பத்தின் நிலை உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய தேவையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய தரிசனத்தை சுமந்து இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த தேவையையும் தரிசனத்தையும் திட்டத்தையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஒருவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், பிள்ளைகளே, உங்க மேல நான் வைத்திருக்கிற அன்பினுடைய லிமிட் என்னன்னு தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரியுமா, என்னால் உனக்கு புரிஞ்சுக்க தெரியல, நான் உனக்கு எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு தெரியுமா, உனக்கு என்ன தெரியல, உனக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படிம்பாங்க. இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என் மீது அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற திட்டம். ஆமென். ஆனா பைபிளை பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9 அந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிச்ச வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆமென் சொல்லுங்களேன், அன்பு கூறுகிறவர்களுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அன்பு கூறுகிறவர்களுக்கு நீ தேவன் பேரில் மட்டும் அன்பாயிரு, தேவன் பேரில் மட்டும் அன்பாயிரு, தேவனை மட்டும் பிடித்துக்கொள், இயேசுவை மட்டும் நேசி, இயேசுவோடு மட்டும் நீ கனெக்ட் ஆயிரு, இயேசு எனக்குரியதை செய்வார் என்று நம்பு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தின்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திட்டம். இது வாக்கு தத்தமா இல்லையா? இது ஐஸ்வர்யமா இல்லையா? இது ஆசீர்வாதமா இல்லையா? அப்ப தேவன் ஐஸ்வர்யத்துக்கு புறம்பானவர் அல்ல, பொருளாதாரத்துக்கு புறம்பானவர் அல்ல, உங்களை உயர்த்தி காண்பிப்பதில் புறம்பானவர் அல்ல. இவ்வளவு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் சாத்தான் நம்முடைய சிந்தையில், சாத்தான் நம்முடைய அறிவில் பல ஷார்ட்கட் ரூட்லாம் கொடுப்பான். ஷார்ட்கட்டில் நீ எப்படி முன்னேறலாம், ஷார்ட்கட்டில் நீ எப்படி நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் குறைவாக இருந்தாலும் அதில் ஒரு சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? சாத்தான் அதிகமாக அள்ளி கொடுப்பான், அதில் சமாதானம் குறையும். நீதிமொழிகளில் ஞானி சொல்லுவார்,
துரிதமாய் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் முடிவிலே நிலை பெறாது. ஷார்ட்கட்டில் ஒரு காரியம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. ஷார்ட்கட்டில் ஒரு காரியம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. இப்படி பண்ண இப்படி வந்துடலாம் அப்படின்னு ஷார்ட்டாக இதையாச்சும் சம்பாதிக்கலாங்கிற இடத்துக்கு வந்துடாதீங்க. வந்துட்டிங்கன்னா அதுவும் நிலைக்காது, நிம்மதியும் போய்விடும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலைத்திருக்கும். பிசாசு கொடுப்பது எல்லாம் துரிதமாக துரிதமாக கொடுப்பான், அதில் வேதனை இருக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அதுதான் ஏற்கனவே படித்த மத்தேயு 6:33. மத்தேயு 6:33 உலகத்திற்கு தேவையான ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் சேர்ந்து படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு நீங்கள் சாட்சி சொன்னாதான் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. சொல்லுங்கள், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அதுதான் சாட்சி. கர்த்தரால் நான் பிழைத்து கொண்டேன், நான் உலகமெல்லாம் சொல்லுவேன் கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், கர்த்தரால் நான் பிழைத்து கொண்டேன், கர்த்தரால் நான் வாழுகிறேன், கர்த்தரால் பிரகாசிக்கிறேன், கர்த்தரால் என் சந்ததி இந்த பூமியில் நிற்கிறது என்று எங்கே போனாலும் பைபிளை காட்டி தூக்கி தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இது என்னை படைத்த பிதாவுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டைல், இதுதான் ஸ்பிரிச்சுவல் எத்திக்ஸ், இதுதான் ஆவிக்குரிய வாழ்வு, இதுதான் ஆவிக்குரிய வரமுறை. ஆமேன். அப்போ கவனிங்க, முதலாவது பிளஸ்ஸிங்கை கவனிங்க. பூமியில் மனுஷன் வாழ்வதற்கு ராஜ்யத்தை தேடு, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் என்ன அர்த்தம்? மேலே படித்தோம் இல்லையா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் அப்படிங்கிற இந்த கவலைகளை எல்லாம் நீ படாத. தேவ ராஜ்யத்தை தேடு, பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்முடைய இயேசுனுடைய வாக்கு தத்தமே என்னதான்? கூட கொடுக்கப்படும். திரும்ப சொல்லுங்களேன், கூட கொடுக்கப்படும். கர்த்தரை நம்பணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். என் ஆண்டவர், என் இயேசு, அவருடைய பிள்ளைனா, அவருடைய அபிஷேகம் என் மேலே இருக்கிறது. வாக்கு தத்தம் என்பது நிறைவேறும். அவர் ஏற்ற வேளையில் சகாயம் செய்கிற கண்மலை. அவர் சொன்னதை செய்கிறவரை கைவிட மாட்டேன் என்று அடிச்சு ஆணையிட்ட கர்த்தர் அவர். அந்த கர்த்தரை நான் பல விதங்களில் ருசித்து பேசுகிறேன். 96 2026 30 ஆண்டுகள் இயேசுவை பேசுகிறேன். சொன்னால் சொன்னதை சொன்னது போல செய்கிற ஒரே ஒருவர் என்னுடைய ஆண்டவர் இயேசு மட்டும்தான். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அவர்தான் கடவுள். அப்போ சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாருங்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென். கர்த்தர் சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா? வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவாரா நிறைவேற மாட்டாரா? என்ன தேடு, என்ன தேடு, அதிகாலமே தேடு, தூக்கம் வரலையா தேடு, வேதத்தை தேடு, என் சத்தத்தை தேடு, என்னோடு நீ பயணி, என் ஆவியோடு இரு. எந்த பஸ்ஸில் போவியோ, காரில் போவியோ, வீட்டில் இருப்பியோ, உன் சிந்தை என்னை தேடட்டும், உன் சிந்தை என்னை தேடட்டும். இது ரெண்டாவது ஒரு பிளஸ்ஸிங். என்ன அப்படின்னா, இது ஆவிக்குரிய பிளஸ்ஸிங். இந்த செய்தியை நான் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை மணிக்கு போதிச்சேன். ரோமர் 15 அதிகாரம் 15 வசனத்தில் 13 வசனத்தில் வெள்ளிக்கிழமை இந்த பிரசங்கத்தை நான் பண்ணல. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் படித்தோம்ல. இப்போ அடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, படிங்க. உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கிறது என்ன தெரியுமா? சந்தோஷமும் சமாதானமும். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்களேன், திரும்ப சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் சரி, வீடுகளிலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, வாயை திறந்து எப்படி சொல்லணுமா? ஹல்லேலூயா. இப்படி சொல்லக்கொள்ள சாத்தானுக்கு கோபம் வருமா வராதா? எரிச்சல் வருமா வராதா? இவ்வளோ தேவை இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இவ்வளோ நெருக்கடி இருக்கு, வாயிலிருந்து வருகிற முழக்கம் என்ன? அல்லேலூயா.
எப்படா உன்னால மட்டும் அல்லேலூயா சொல்ல முடியுது? ஊருப்பட்ட பிரச்சனை உனக்கு, தலைக்கு மேலே வெள்ளம் போய்கிட்டு இருக்குது, குடும்பமே அள்ளத்தொல்ல இருக்குது, எப்படி உன்னால இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடிகிறது? அந்த மகிழ்ச்சிக்கு பலன் யார் தெரியுமா? இப்ப படிங்க, பசுத்தாவியின் பலத்தினாலே. சொல்லுங்க பார்க்கலாம், பசுத்தாவியின் பலத்தினாலே. எத்தனை பேருக்குள்ள பசுத்தாவியானவர் இருக்கிறார்? எத்தனை பேருக்குள்ள பசுத்தாவியானவர் இருக்கிறார்? என்னடா ஊரே இப்படி போகுது, நீ மட்டும் அல்லேலூயா அப்படிங்கிறன்னா? பேதுரு சிறைச்சாலையில தூங்குறான், யோனா கப்பலே கவிழ போது, யோனா அடித்தட்டில் படுத்து தூங்குறான். காலையில தூக்கு தண்டனை விட போறாங்க, பேதுரு படுத்து தூங்குறான். இவன்லாம் எப்படா தூங்கினான் அப்படின்னா, இவனால தூங்க முடியாது. எத்தனை பேரால் தூங்க முடியுங்கிறீங்க? தூங்கலாம் முடியாது. பாயை தான் நீ விரிக்கலாம், பெட்டை தான் நீ போடலாம், அதுதான் உன் வேலை. தூக்கத்தை கொடுக்கறது கர்த்தருடைய வேலை. ஆமாவா இல்லையா? கடையை தான் நீ ஸ்டார்ட் பண்ணலாம், கஸ்டமரை வர வைக்கிறது கர்த்தருடைய வேலை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, நீ மட்டும் எப்படா ஹாப்பியா இருக்கிறன்னா, அந்த வார்த்தையை சேர்ந்து படிங்க, பரிசுத்தாவியின் பலத்தினாலே. எல்லாம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், திரும்ப சொல்லுங்க எல்லாரும். பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் அவர். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நம்பிக்கையின் தேவனுக்கு கையை நல்லா தட்டுங்க பார்க்கும். நான் பிரசங்கிக்கிற தேவன் நம்பிக்கையின் தேவன். நான் பிரசங்கிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் நம்பிக்கையின் தேவன். அவர் ஒருவர் தான் நம்பிக்கையின் தேவன். என்ன பனியில் ஜனங்க உடையாறாங்க, மழையில் உடையாறாங்க, பேசுகிறாங்க, ஓடுறாங்க, ஜபங்கிறாங்க, பொழுதுக்கும் உங்களுக்கு இதே தான் வேலையான்னு ஊரே கத்தும். வீட்டில் பிரச்சனை இல்லையா, ஆடு இல்லையா, மாடு இல்லையா, ஆம்படியா இல்லையா, இப்படி கடந்து குதியாலம் போடுறீங்களே என்னன்னு கேட்டால் பைபிளை படித்து பாருங்க, அது பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம், விசுவாசத்தினால் உண்டாகும் சமாதானத்தினாலும் என்னை நிரப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தில் சமாதானமா இருக்கீங்க? இது என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கையை உயர்த்தி அசைச்சு ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா விளையாட்டு அல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது பணம் அல்ல, ஒரு சந்தோஷம். ஆம்பேன்னு சொல்லுங்களேன். ஒரு சமாதானம். கையை உயர்த்தி ஆம்பேன்னு சொல்லுங்க. தெய்வீக ஆசீர்வாதம் என்பது என்ன? வீட்டில் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். வீட்டில் நிறைய தேவை இருக்குங்க, ஆனால் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். வீடும் மலட்டு தன்மையோடு இருக்குங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். வீட்டில் பல அல்லத்தொல்லை இருக்குங்க, எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாவே நடக்குது, எல்லாம் எதிர்மறையாவே இருக்குது. நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கல, ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறேன். அது எப்படி? இப்ப படிங்க, அது பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன் இயேசு கிறிஸ்து, அந்த நம்பிக்கையின் தேவனை நீ விசுவாசிக்கிறபடியினாலே விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷமும் சமாதானமும் உங்களையும் என்னையும் நிரப்பி வைத்திருக்கிறது. நல்ல ஒரு கையை தட்டுங்க பார்க்கும். அதுதான் உலகத்தானுக்கும் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு மகிழ்ச்சி. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் மகிழ்ச்சி. நம்பிக்கையின் தேவன் என்னோடு இருக்கிறார். யார் நம்மளை விட்டு போனாலும் சரி. நீங்க யோபுனுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா வேதனை தான், அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இருக்கிறது. எல்லாம் போன பிறகு மனைவியும் பிரிந்து போகிறாள். நம்மளை விட்டு பிரியாது ரெண்டு தான். ஒன்று, நம்மை பெற்றவர்கள் நம்மை விட்டு போக மாட்டார்கள், நாம் பெற்ற பிள்ளைகள் நம்மை விட்டு போக மாட்டார்கள். பாக்கி அத்தனையும் இந்த பூமியில் மாற்றக்கூடியது தான். யோபு புஸ்தகத்தில் யோபு மனைவியும் போயிட்டா. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு, சரீரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே போல் நீங்கள் ரூத்து வரலாறை படித்து பாருங்கள், நகோமி வரலாறு படித்து பாருங்கள். ஊர் விட்டு ஊர் போனால் பிள்ளையும் போயிட்டான், புருஷனும் போயிட்டான், இடத்த காலி பண்ணிட்டா. அவங்க இல்லை, இடத்த மக்கள் காலி பண்ணிடுவாங்க. அவங்க எதிர்பார்க்குறது அங்கே நடக்கலைன்னா இடத்த காலி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க எதிர்பார்க்குறது உங்ககிட்ட இல்லைன்னா, எம்மோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும், எம்மோ பெரிய பொண்டாட்டியாக இருந்தாலும், புருஷனாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், சொந்தனாக இருந்தாலும், மாமன் மச்சான் அண்ணன் தம்பியாக இருந்தாலும், உன்னை உருவாக்கின குருவாக இருந்தாலும்,
நீ எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், அவன் எதிர்பார்க்கிற விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னா இடத்த காலி பண்ணிடுவான். இது எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? இடத்த காலி பண்ணிடுவான், இடத்த காலி பண்ணிடுவான், இடத்த காலி பண்ணிடுவான். அப்போ யோபு சொல்றாரு, பைத்தியமே பைத்தியக்காரியே, என் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? என் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? நன்மையை கொடுத்தது அவர்தான், தீமையை அனுபவித்தது அவர்தான். எனக்கு ஒன்று தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இறங்கி வருவார் என்னை பார்க்க, என் கண்களே அதை காணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய சந்தோஷம், ஆவிக்குரிய சமாதானம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏவன் விட்டுட்டு போனான்னா, ஆமனே உன்னை மாற்றி பேசினான்னா, பொண்டாட்டி மாற்றி பேசினான்னா, சூழ்நிலை மாறினா என்ன வேணாலும் மாறட்டும், நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் கொடுத்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒருவனும் எடுக்கக்கூடாது. எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமாங்கிறீங்க? எடுத்துடவே கூடாது. ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு வெக்கமாக இருக்குது. ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஏன் உடஞ்சி போன? நீ உன் நம்பிக்கை அவன் மேலே இருந்தது, உன் நம்பிக்கை அவன் மேலே இருந்தது. அவன் நவுந்தவனே நீ அழ ஆரம்பிச்சிட்ட. உனக்கு ஏன்னா இந்த வாக்குத்தத்தம் விளங்கலை. எல்லாரும் விலகுவார்கள். ஆனால் வசந்த படிங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே எனக்கு நம்பிக்கை பெருகும்படி எனக்கு தந்த என் நம்பிக்கையின் தேவனுடைய விசுவாசத்தினாலே எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் என்னை நிரப்பி வைத்திருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா. இங்கே தான் உங்களுடைய பவரை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், பக்கத்தை கை பிடிச்சி. இங்கே தான் உங்கள் பவரை நீங்கள் ஃபில் பண்ணிங்க. இங்கே தான் உங்கள் பவரை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். சொல்லுங்கள், உங்கள் பவர் அங்கே தான் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஆவிக்குரிய சபை, இதுதான் ஆவிக்குரிய குடும்பம். அந்த பவரை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த பூமியில் யாரும் நம்மளோட ஒட்டி பிறக்கலை. எந்த கணவனுக்காகவும் மனைவி பிறக்கலை, எந்த மனைவிக்காகவும் கணவன் பிறக்கலை. ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் போட்டு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். அதில் மாற்றம் வருகிறதா, உடைச்சல் வருகிறதா, சந்தோஷத்தை விட்டுடக்கூடாது. ஆமேன் என்று சொல்லுங்களேன். இவைகளெல்லாம் கர்த்தருக்கு இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்று ஒரு ஆசீர்வாதம், நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம். 1 யோவான் புஸ்தகம் 25-26 நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதம். இப்போ நான் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன்? பூமியை சொல்கிறேன், சந்தோஷம் சமாதானத்தை சொல்கிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். இப்போ நித்திய ஜீவனுக்குரிய பிளெஸிங். இயேசு அவளை நோக்கி, யார் அவள்? மார்த்தாளை பார்த்து சொல்லுங்க பார்க்கும். மார்த்தாள் மரியாள் 2 அக்கா தங்கச்சி. மரியாள் இயேசுவை இருக்க பிடிச்சுக்கிட்டா, மார்த்தாளுக்கு பல வேலை. அவள் பிஸியான ஆளுங்க, பிஸியான ஆளு. மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இது வாக்குத்தத்தமா இல்லையா? சொல்லுங்க, வாக்குத்தத்தமா இல்லையா? உயிர்த்தெழுதலும் இயேசுதான், ஜீவனும் இயேசுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம லாங்குவேஜில் பேசுகிறேன். ஜீவனும் வாழ்ந்தாலும் நான் தான், செத்தவனை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றாலும் நான் தான். எத்தனை பேருக்கு புரியுது? வாத்தியப்படிங்க. நானே உயிர்த்தெழுதலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்தவனை உயிரோடு எழுப்புவதும் நான் தான், ஜீவனும் நான் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ பற்பல வேலையில் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசி வந்தபடி அவிசு, ஆண்டவரே 4 நாளாச்சே, இது நாருமே செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சே, நீங்கள் முன்னாடி கூட வந்திருக்கலாம், கூலர் பாக்ஸை வச்சுருக்கும் பொழுது அடக்கம் பண்ணி மண்ணை போட்டு மூடியாச்சே, இப்போ போய் தோண்டுங்கிறீங்களே அப்படின்னா, மார்த்தாளே உனக்கு இதுதான், நீ கற்று வச்சிருக்கிற ஜாதகம் இதுதான். இப்போ நான் சொல்கிறேன் கேளு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன். திரும்ப சொல்லுங்க, என்னை விசுவாசிக்கிறவன். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சர்ச்சில் செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் விசுவாசம் உள்ள குடும்பமாய் மாறிவிட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் எதையும் சாதிச்சிட முடியாது. சொல்லுங்க பார்க்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன்.
திரும்ப அறிக்கப்படும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அடுத்த வசனம் அதான, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். விசுவாசம் வருது. இங்க பாருங்க, நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். நீ விசுவாசிக்கிறாயா? கேள்வி அதுதான். எல்லாம் முடிஞ்சுதுங்க அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடும். எல்லாம் முடிஞ்சுது. இல்லை, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு கல்லினால் ஒரு பிள்ளையை உண்டாக்க முடியும். ஆண்டவர் ஒரு சாம்பலினால் ஒரு பிள்ளையை உண்டாக்க முடியும். ஆண்டவர் ஒன்றுமில்லாத உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உண்டாக்கி ஒரு மனிதனாய் தயார் செய்ய முடியும். ஆண்டவர் வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு கரிசோறு காடையை அனுப்ப முடியும். ஆண்டவரால் கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுக்க முடியும். ஆண்டவரால் செங்கடலை இரண்டாய் பிளக்க முடியும். ஆண்டவரால் யோர்தானை பின்னிட்டு திரும்பி ஓட செய்ய முடியும். நீ விசுவாசிக்கிறாயா? சொல்லுங்க பார்க்கும். நீ விசுவாசிக்கிறாயா? இப்போ உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, நீங்க எத்தனை பேர் கர்த்தரை உண்மையா விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை உண்மையா விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை உண்மையா விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தர் இயேசுவை உண்மையாய் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிக்கிறாயா என்றார். திரும்ப படிங்க, கடைசி வாசி. இதை விசுவாசிக்கிறாயா? அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, தீங்கு நடக்குது, துரோகம் நடக்குது, வாயாலே மக்களை வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, மற்றவங்க உடமையை அபகரிக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது. நல்ல பரிசுத்தம் உள்ளவர்களை கொச்சப்படுத்துகிறாங்க, கொச்சையான ஆட்களை பரிசுத்தவானுங்கிறாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, தன்னுடைய சாதகத்துக்காக எதையும் செய்கிறாங்க, பாதகத்துக்காக யாரையும் பகைக்கிறாங்க. அப்படின்னா இதோட முடிஞ்சது இல்லை. இவைகளெல்லாம் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? இவைகளெல்லாம் ஒருவர் கவனித்து கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? இதுதான் ஆவிக்குரியவனுடைய மனநிலை. இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. சமநிலை பிரமாணம் என்பது இதுதான். இதுதான் நமக்கு தேவையானது. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு மனுஷன் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல உடல் வாய்ப்பு தேவை. ஒரு மனுஷன் ஒரு கையின் பிரயாசம் வேலை தேவை. ஒரு மனுஷன் குடியிருக்க ஒரு வீடு தேவை. ஆமாம் தான், இதெல்லாம் அத்தியாவசியம் தானே. அதே போல் இந்த பைபிளில் 1000 இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவை. அப்புறம் முதல்ல இப்போ நான் பிரசங்கிக்கணும், இதுதான் நமக்கு தேவை. இதுதான் ஒரே வழி. என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். ராத்திரி பில்லிகிராமுடைய வரலாறை கொஞ்சம் படித்தேன், யூடியூப்பில் போய் நெட்டில் போய் படித்தேன். பில்லிகிராம் மரிச்சிட்டாரு. அவங்க அண்ணன் உயிரோடு இருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போகிறாரு, கேட்குறாரு, நல்லா இருக்கீங்களான்னு. நல்லா இருக்கிறேன், என் தம்பி பில்லிகிராம் மரித்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பில்லிகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? ஒரு பெரிய தேவ மனுஷன், உலகத்தை கலக்கினவர். என் தம்பி பில்லிகிராம் மரித்து 8 ஆண்டுகள் ஆகிறது. நான் அவன் நினைவாகவே இருக்கிறேன். எனக்கு பயம் இல்லை. என் தம்பி மரணத்தை குறித்து பயப்பட மாட்டான். அவன் தைரியமாய் கடவுளுக்காக இயேசுவுக்காக ஊழியம் செய்தான். அவன் மரித்து விட்டான், எனக்கு அவன் நினைவாகவே இருக்கிறது என்று சொல்லி உடனே போன ஊழியக்காரர் சொன்னார், பில்லிகிரகம் இயேசு கிறிஸ்துங்கிற கடவுளை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துதான் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னவர். பில்லிகிரகம் மரித்தார், இப்பொழுது பரலோகத்தில் பிழைத்திருக்கிறார், மீண்டும் வருவார். அந்த கடவுளை தான் அவர் வணங்கினார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் மரித்தால் பில்லிகிராம் இருக்கிற பரலோகம் செல்ல வேண்டுமா? மரித்தால் பாதாளம் செல்ல வேண்டுமா? பைபிள் சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும். அங்கேருந்து அந்த வசனத்தை நான் அங்கேருந்து எடுத்தேன். அங்கேருந்து அந்த வசனத்தை செய்திக்காக எடுத்துக்கிட்டேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று பில்லிகிரகம் பிரசங்கித்தார். அவர் மரித்திருக்கிறார், மீண்டும் பிழைப்பார். உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவனும் என்றென்றும் அறியாமல் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தாளை பார்த்து இயேசு கேட்டார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீ மரித்தாலும் பிழைக்க வேண்டும், ஒரே வழி இயேசுதான். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாயா இல்லையா?
5 நிமிஷ சுவிசேஷம். அவர் உடனே யோசித்தார், நான் மரித்த பிறகும் பிழைக்க வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசு. நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஞான ஸ்நானம் பெற வேண்டும், இயேசுவின் பிள்ளையாய் மாற வேண்டும். ஞான ஸ்நானம் எடுப்பது உன்னுடைய வேலை, உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்வது அவருடைய வேலை. முடிந்தது. 8 ஆண்டுகள் மரித்த பிறகு தான் தம்பி எப்பொழுதோ போதித்த வசனம் தன் அண்ணனுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது என்று சொன்னால், அவருக்கு தெரியும், நான் போன பிறகு கூட என் அண்ணன் ரட்சிக்கப்படாமல் போய்விடக்கூடாது, அவர் பரலோகம் வர வேண்டும் என்று அவர் விசுவாசித்திருந்திருப்பார். அந்த விசுவாசம் நிறைவேறியது. நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையாய் மாறுவார்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் சொல்ல என் குடும்பம் அத்தனை பேரும் பரலோகம் வருவாங்கன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப கர்த்தர் கேட்கிறார், உங்கள் குடும்பத்தில் மாற்றம் வரும், விசுவாசிக்கிறீர்களா? ஆமேன் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் இது. உங்கள் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் கிராமத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் அதிரடி காட்டி இயேசுவே ஆண்டவர் என்று நிரூபிப்பார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் வெளியரங்கமாய் பதில் வரும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது இருப்பதை விட உங்களை விட 1000 மடங்கு பிரகாசிப்பார்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய குடும்பத்தார், சொந்தம், பந்தங்கள் அத்தனை பேரும் பரலோகம் வருவார்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தருக்காக உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறைக்கு கர்த்தர் இரக்கம் காண்பிப்பார். விசுவாசிக்கிறீர்களா? இததான் கர்த்தர் இயேசு கேட்டார் மாத்தாளை பார்த்து, நீ விசுவாசிக்கிறாயா? சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? விசுவாசத்தை குலைப்பதுதான். விசுவாசத்தை குலைப்பதுதான். விசுவாசம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது நடுக்கடலில் போய்கொண்டிருக்கிற கப்பல் போல. அந்த கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போய் கப்பல் கவிழ்ந்து அத்தனை பேர் மரித்து விடுவார்கள். விசுவாச கப்பலில் மட்டும் ஓட்டை விழுந்து விடக்கூடாது. இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த நான் மரித்தாலும் பிழைப்பேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தில் வாழுவீங்க? நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிச்சுட்டு என் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று விசுவாசிங்க. நீங்க கர்த்தரிடத்துல காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நீங்கள் விசுவாசிங்க. இருக்கிற நிலை நிரந்தரமானதல்ல. பார்ப்பதெல்லாம் நிரந்தரமானதல்ல. இன்னைக்கு நீ வடிக்கிற கண்ணீர் நிரந்தரமானதல்ல. நீ படுகிற பாடுகள் நிரந்தரமானதல்ல. உனக்கு விரோதமாய் பெரிய ஒரு டீமே எழுந்து நிற்பான். அவன் எவனும் உனக்கு நிரந்தர எதிரி அல்ல. பைபிள் சொல்லுகிறது, பட்சிக்கிறவனிடத்திலேயே பட்சணத்தை தருகிற கர்த்தர் அவர். நல்லா தான் ஒரு கையை தட்டி நல்லா 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 பட்சிக்கிறவனிடத்திலேயே பட்சணத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாயா? இது நித்திய ஜீவனுக்கான வாக்கு தத்தம். முதல்ல பூமிக்குரிய வாக்கு தத்தம் என்ன? கொடுக்கப்படும். இரண்டாவது ஆவிக்குரிய வாக்கு தத்தம், அவராலே சந்தோஷமும் சமாதானம் உண்டாகும். மரித்தாலும் பிழைப்பான், நித்தியத்திற்கான வாக்கு தத்தம். ஆமென் சொல்லுங்களேன். இதுதாங்க நம்ம ரேஷன் கடை. இந்த வசனம் தான் நம்ம ரேஷன் மைண்டு. இதுதான் நமக்குரியது. நான் செய்தியை முடிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்டோரி இருக்கு. கடலுக்கு போறாரு மீன் பிடிக்க பேதுரு. அந்த சீமோன் பேதுரு டீம் 5ஆம் அதிகாரம் 2லேருந்து 11 வரைக்கும் போட்டிருக்காது. கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போகிறது தான் தொழில். எங்கே போனால் பெரிய மீன் கிடைக்கும், சின்ன மீன் கிடைக்குன்னு அவங்களுக்கு தெரியும். வழக்கமாக செய்கிற வேலையில் ஒரு மீன் கிடைக்கல. வெறும் படகு திரும்பி வருது. அப்போ கரெக்டாக ஜீசஸ் உள்ளே போகிறாரு. இயேசு எப்போ உள்ளே வரணும்னு தெரியும். கர்த்தர் எத்தனை பேரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ கர்த்தர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். எப்போ இடைஞ்சல் பண்ணணும் அவருக்கு தெரியும். வெறும் படகா வருது. அப்போ இயேசு கரெக்டாக போய் நிற்கிறாரு.
போயிட்டு அவனோட பேசுகிறாரு. இப்போ படகை இந்த பக்கம் போடுறாங்கிறாரு. இல்லை ஆண்டவரே, வாய்ப்பில்லை. ஒரு ராத்திரி முழுக்க நாங்கள் பிரயாசப்பட்டு பார்த்தோம். ஒரு இரவு முழுக்க 12 மணி நேரம் நாங்கள் பிரயாசப்பட்டு வலையை மாற்றி மாற்றி போட்டு பார்த்தோம். ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வடை போடுங்கிறீங்க. நான் எப்படி சாத்தியக்கூறு? இது சாத்தியக்கூறு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். 5ஆம் வசனத்தை போடுங்க. ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி நான் போடுகிறேன். ஐயரே, சேர்ந்து படிங்க. முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அது கடந்த காலம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இந்த விசுவாச செயல், ஆமேன் சொல்லுங்களேன். விசுவாச செயல். திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. எவ்வளவோ பிரயாசம் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. சரி இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன், உங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், உங்கள் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இப்போதான் உங்களோட கர்த்தர் பேசுகிறாரு. வார்த்தையின்படி வலையை போடணுமா, இல்லை வாயாலே வடைய சொல்லணுமா? இப்போ கர்த்தருடைய வாக்கு தத்தம் உனக்கு வந்திருக்கிறதே. மலைகளின் ஆசீர்வாதம் இருக்கிறது, பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதம் இருக்கிறது, ஏரிகளின் ஆசீர்வாதம் இருக்கிறது, ஊற்றுகளின் ஆசீர்வாதம் இருக்கிறது, அப்புறம் ஆறுகளின் ஆசீர்வாதம் இருக்கிறது, பயிர்களின் ஆசீர்வாதம் இருக்கிறது, செடி கொடிகளின் ஆசீர்வாதம் இருக்கிறது, மரங்களின் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ பிரவேசிக்கிற இந்த நல்ல தேசத்தில் உன்னை குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பேதுரு சொன்னான், நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே இப்போது வலையை வீசுகிறேன். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணியிருந்தார்னா இதெல்லாம் குறித்து வச்சுக்கிங்க. நீங்கள் வலையை போடுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு சமாதானம் உண்டாகும். பரிசுத்தாவின் பலத்தினால் பிசாசை ஓட்டுவேன். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒன்றையும் நான் இழக்க மாட்டேன். என் அபிஷேகம் புதுப்பிக்கப்படும், என் பரிசுத்தம் புதுப்பிக்கப்படும், என் நீதி நிலைநாட்டப்படும். எவைகளையெல்லாம் இழந்தவனு திரும்ப அத்தனை பெற்றுக்கொள்வேன். என் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். மீண்டும் 153 பெரிய மீன்களை பிடிக்கப் போகிறேன். கரங்களை நல்லா தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 1:13 இருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இன்னொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை, ஒரு ஆசீர்வாதம் கிடையாதுங்க, சொல்லுங்க திரும்பி, சகல ஆசீர்வாதம். திரும்ப சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க பாடி யாருடையது? உங்கள் பாடி யாருடையது? கர்த்தருடையது. இந்த பாடி ஆசீர்வாதமா இருக்கும். நீங்களே சொல்லுங்க, எங்கங்க நீங்க இடுப்ப வலிக்குது, காலை வலிக்குது, அப்படி சொல்லக்கூடாது. இந்த பாடிக்கு நம்ம சொந்தக்காரன் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? இந்த பாடிக்கு நம்ம எல்லாம் போடுவோம். இப்போ 75 வயசுக்கு மேலே தான் தெரியும் நம்ம இந்த பாடி நம்ம சொன்ன பேச்சு கேட்காது. ஆமாம் தானே? 75 வயசு வந்த உடனே உன் பேச்சு அது கேட்காது. ஆனாலும் இதை பொய்யாக்கணும். கர்த்தருடைய பாருங்க, சகல ஆசீர்வாதத்தினாலும். நீங்கள் சொல்லுங்க, பாடி எல்லாம் சொல்லுங்க, நெஞ்சு மேலே கை சொல்லுங்க, இது ஆசீர்வதிக்கப்பட்டது. எனக்குள்ளே இருக்கிற வசனம், எனக்குள்ளே இருக்கிற குடும்பம், எனக்குள்ளே இருக்கிற பொருளாதாரம், எனக்குள்ளே இருக்கிற ஜீவன். எப்படி சொல்றீங்கன்னா வாக்குத்தத்தத்தை பாருங்க, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ எத்தனை பேர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்றீங்க? வியாதி இல்லாத சரீரம், ஆரோக்கியமான சரீரம், ஓடி உழைக்கக்கூடிய சரீரம், நல்லா தூங்கி நல்லா எழுந்திருக்கக்கூடிய சரீரம், 4 பேருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய சரீரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆசீர்வதித்திருக்கிறார்.
நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்தில் நல்ல ஒரு சரியத்தினால் என்னை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நல்ல ஒரு ஆத்மாவை தந்து அதை அறிவோடு வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு ஆவியை தந்து அதை பரிசுத்தமாக வச்சுருக்கீங்க, நல்ல பைபிளை தந்து படிக்கக்கூடிய மெமரியை கொடுத்துருக்கீங்க, நல்ல கணவனை மனைவியை பிள்ளைகளை தந்துருக்கீங்க, சமூகத்தில் எனக்கென்று ஒரு பெயரை கொடுத்துருக்கீங்க. எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் பிரேயர், இவ்வளவுதான் பிரேயர். நீ 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா அது எக்ஸ்ட்ரா, இரவெல்லாம் ஜெபிச்சா அது எக்ஸ்ட்ரா. இந்த காரியங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படி வைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஆவி ஆத்துமா சரீரம் அப்படி என்கின்ற ஒரு வார்த்தை வச்சிருக்கார் ஆண்டவர். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. யார் பரிசுத்தமாக்க முடியும்? நீங்க பாருங்க, சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவனை பரிசுத்தமாக்குவார். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தமாக்குற வேலையை அவர் பார்த்துக்குவார். நீ சோறு பொங்கி போகிற வேலையை பாரு, ஸ்தோத்திரம் சொல்கிற வேலையை பாரு, உன்னுடைய ஆவியையும் உன் சமாதானத்தையும் நீ கெடுத்து கொள்ளாதபடி பாரு. உன் வீட்டுக்கு நீ ரொம்ப முக்கியம். ஒரு ஆளை சாத்தான் காலி பண்ணிட்டான்னா அவனை வச்சு ஒன்றை காலி பண்ண நீ இடம் கொடுத்துடாத. குடியில் இரும்பு கிருமத்துக்கு அடித்து மண்டையை உடைச்சு கொண்டு போகிறான். ஒரே டயத்தில் 2 மாங்காய் அடிச்சிருவான் சாத்தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் அபிஷேகத்தை காத்துக்கணும். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. திரும்ப பாருங்க, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். இதுதான் பகுத்தறிவு, இதான் சமாதானமான நிலைவு, இதான் சமநிலை. அந்த கிறிஸ்டியானிட்டி மைண்டு இதான் சமநிலை, இதான் சமநிலை. அல்லேலூயா. இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. பிரசங்கி புஸ்தகம் 3:17 எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகன்னு பேசுகிறான்ல, பிரசங்கி 3 எல்லாம் சேர்ந்து போய்ங்க. பைபிள் பரட்ட வேணாம், ப்ரொஜெக்டரை பாருங்க. சகல எண்ணங்களையும் சேர்ந்து படிங்க. சகல செய்கைகளையும் நியாய தீர்ப்பு காலம் இனி இருக்கிறபடியால், எல்லாம் சொல்லுங்க, நியாய தீர்ப்பின் காலம் இனி இருக்கிறபடியால். திரும்ப சொல்லுங்க. இப்போ எதை பார்க்குறோம்? செழிப்புன்னு ஒன்று இருக்குது, வாக்கு தத்தன்னு ஒன்று இருக்குது, கர்த்தர் பரிசுத்தமாக்குறதுன்னு ஒன்று இருக்குது. செய்கைகளையும் எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கிற ஒரு காலம் வருமா? செயல்பாடு மட்டும் இல்லை, எண்ணங்களையும் இதையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். அதுக்காக தான் எதை செஞ்சாலும் மனசார செய்யுங்க. ஏன் பைபிள் சொல்லுதுன்னா, யாருக்கு விரோதமாகவும் நீங்கள் தவறாக சிந்திக்காதீங்க. யார் குடும்பம் கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும், வீணாக போகணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நீ அப்படி நினச்சின்னா அதை நியாயத்தீர்ப்பில் கர்த்தர் கொண்டு வந்துடுவார், சிந்தையெல்லாம் கொண்டு வந்துடுவார். சேர்ந்து படிங்க. சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாய தீர்ப்பு காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்று உள்ளத்திலே எண்ணினேன். சாலமோன் எழுதுகிறாரு, நியாயம் தீர்ப்பார் என்று எண்ணினேன். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவர் கடைசி நாட்களில் உட்காந்து எண்ணுகிறேன். மத்திய புஸ்தகம் 12:36 படிங்க. கர்த்தர் கடைசியாக சொல்லுகிற வார்த்தை மத்திய 12:36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னது யார்? இப்போ பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மிங்கிள் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறோம். சொன்னது யார்? இயேசு சொன்னார். மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 இயேசுவின் வார்த்தை. மறுபடியும் படிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுது. வீணான வார்த்தைகளை யாற்றும் பேசாதீங்க. அதுக்காக ஜோக் அடித்து பேசாதீங்க, கமாண்ட் அப்படி சொல்ல வரல. வீணான வார்த்தைன்னா கற்பனைகளை பேசுறது. நான் நினைக்கிறேன் இது இப்படி இருக்குமோ அப்படின்னு, அப்படி நினைக்காதீங்க. நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் இருக்காது, அவங்களுக்கும் தொடர்புக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் சில வேளை அவங்க ஆக்டிவிட்டீஸை பார்த்து அவங்களுக்கு ஒரு மார்க்கை போடாதீங்க.
அவங்களுக்கு ஒரு முத்திரையை போடாதீங்க. அவங்க அப்புறாணியாக இருப்பாங்க. அப்போ வீணான விஷயங்கள், வீணாக ஒருத்தனுக்கு உதவி செய்ய முடியாது, நான் செய்வேன்னு வாக்கு கொடுக்காதீங்க. நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லாதீங்க. உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. உங்களால் முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். சும்மா சொல்லி அவனை நம்ப வச்சு திரும்பி அவனை ஏமாத்தாதீங்க. பைபிள் சொல்லுகிறது, வீணான வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க, யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இப்போ என்னென்ன காரியத்தை பார்த்தோம் அப்படின்னா, பூமியின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நியாயத்தீர்ப்பு, நித்திய ஜீவன். எடுத்தவனையே நித்திய ஜீவன் கிடையாது. உன்னை கவனிங்க, மரித்தவனே நித்திய ஜீவனுக்கு போயிடுமா? அப்படியே இல்லை. மரித்த பிறகு நியாயத்தீர்ப்பு, நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம்தான் நித்திய ஜீவன். உங்களுக்கு சத்தியத்தை புரிஞ்சுங்க. மரித்த பிறகு நியாயத்தீர்ப்பு, நியாயத்தீர்ப்புக்கு அப்புறம்தான் நித்திய ஜீவன். நியாயத்தீர்ப்பில் 2 வகை உண்டு. ஒன்று பாவிகளின் நியாயத்தீர்ப்பு, இன்னொன்று பரிசுத்தவான்களின் நியாயத்தீர்ப்பு. 2 நியாயத்தீர்ப்பு ஒன்றும் இல்லை. பரிசுத்தவான்களை கர்த்தர் பூமியிலே நியாயம் தீர்த்துருவார். பாவிகளோடு நியாயத்தீர்ப்பு நமக்கு வராது. ஏன்னா நம்ம ரத்த சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட புள்ள இல்லை. 2 புள்ளி சண்டை போட்டுக்குது. நம்ம இங்கேருந்து போய் ரோட்டில் விட்டு நம்ம புள்ளி அடிக்க மாட்டோம், கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு அடிப்போம். ஏன்னா நம்ம புள்ளியை நம்ம அடிக்கிறத ஊராம் பார்த்துடக்கூடாது அப்படின்னு, நம்ம புள்ளியை நம்ம பேசுகிறத ஊராம் பார்த்துடக்கூடாதுன்னு. அதே போல் கர்த்தர் நம்மளை அவர் கையில் வச்சு அதை மாவாட்டிடுவார், காயப்படுத்தி கட்டு போடுவார். பூமியிலே நியாயத்தீர்ப்பு, உலகத்தானுக்கு அங்கே நியாயத்தீர்ப்பின் கேட்டிலே நியாயத்தீர்ப்பு. பைபிளில் அவனுக்கு கேட்டின் மகன் கெட்டு போனான் என்று பைபிளில் கர்த்தர் சொல்லுவார். இப்போ சொல்லுங்க, வாக்கு தத்தம், ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நியாயத்தீர்ப்பு, பிறகுதான் நித்திய ஜீவன். இந்த ஸ்ட்ராட்டஜி இதுதான் சமநிலை கிறிஸ்தவனுடைய மனநிலை. ஆனால் இதுதான் நமக்குரிய பிளாட்ஃபார்ம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? விசுவாசத்தை தளர விடக்கூடாது. தெளிவான வசனத்தை போதிச்சிருக்கிறோம், விசுவாசத்தை தளர விடக்கூடாது. உங்களை பார்த்து நான் கேட்குறேன், எவ்வளோ பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ பேருக்கு பசுத்தாவின் பலன் இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கண்ணை மூடி, எனக்குள்ளே இருக்கிற பசுத்தாவியின் அபிஷேகம், ஆமேன், ஹல்லேலூயா, எனக்குள்ளே இருக்கிற தெய்வீக பலன், பசுத்தாவியின் அபிஷேகம், அது கரெக்டா எனக்குரியதை செய்து முடிக்கும். கண்ணை மூடி 2 கையும் ஏந்தி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. மறுபடி எல்லாரும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எனக்கு குறித்ததை என் ஆண்டவர் செய்து முடிப்பார். அதுவரை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை, விசுவாசத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் பார்த்துக் கொள்வேன். நான் தனி நபர் அல்ல, எனக்குள்ளே பசுத்தாவியின் அபிஷேகம் இருக்கிறபடியினாலே உலகத்திற்கு நான் பயப்படுவதில்லை. சாத்தானோ, உலகமோ, சூழ்ச்சியோ எது எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அத்தனையும் எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தால் நான் மேற்கொள்ளுவேன். உலகத்தில் இருப்பவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர். அந்த அபிஷேகம் பெரியது. என் விசுவாசம் ஜெயிக்கும், என் விசுவாசம் ஜெயிக்கும். நான் ஜெபித்தது நடக்கும், நான் ஜெபித்தது நடக்கும். நான் எதை கர்த்தரிடத்தில் கேட்டேனோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என் ஆண்டவர் என்னை கைவிடுவதில்லை. நீ விசுவாசிக்கிறாயா?
நீ விசுவாசிக்கிறாயா? மாற்றம் வரப்போகிறது, விசுவாசிக்கிறாயா? மகிமை இறங்க போகிறது, விசுவாசிக்கிறாயா? அற்புதம் நடக்க போகிறது, விசுவாசிக்கிறாயா? உலர்ந்த எலும்புகள் உயிரடைய போகிறது, விசுவாசிக்கிறாயா? ஒன்றுமில்லாத உன் வாழ்க்கையில் ஒரு துளிரை கர்த்தர் தரப்போகிறார். நீ விசுவாசிக்கிறாயா சகோதரா? விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவன் மரியாமலும் இருப்பான். நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். என்னை நீ விசுவாசிக்கிறாயா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. தகப்பனே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் உம்மோடு நிலைத்து பயணிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.